பேர் என்ன வயசு? செல்வி. எனக்கு வயசெல்லாம் தெரியாது ஐயா. எத்தனை வருஷமா அயன் பண்ற தொழில் பண்றீங்க? 10 வருஷமா. வர வருமானம் போதுமானதா இருக்கா? பரவாயில்ல. உங்க பசங்க என்னக்கா? வேலை தான் செய்யறாங்க ஐயா. எங்களை யாரும் இது பண்றதுல நாங்க வரதான் சாப்பிடுறோம். எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து புது அயன் பாக்ஸ் வேணும்னு வந்து நீங்க சொன்னீங்க. நான் உங்களுக்கு புது அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரிங்களா? எடுத்து வரவா? கை எடுத்து கூப்பிடாதீங்க, தயவு செய்து கை எடுத்து கூடாதீங்க. சரிங்களா? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே புது அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்தாங்க இந்தாங்க, வெயிட்டாக இருக்கு. என்ன? சரிக்கா, இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன ஒரு தீபாவளி கிஃப்ட். சரிக்கா? ஹாப்பி தீபாவளி. சரிங்க ஐயா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பியா இருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸா? இல்லை இப்போ சாப்பிட்டேன். நான் போயிட்டு இருக்கேன். உடம்பு பார்த்துங்க. இந்த உலகத்துல நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அன்பா இருங்கன்னு சொல்ற ஒரு வீடியோ இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. எப்ரோ காலேஜ் கிட் அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு தேடி உதவிகள் செஞ்சு அதை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த வீடியோவையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அயன் பண்ணி அது மூலமா தன்னுடைய பசியை போக்கி குடும்பத்தையும் பாக்குற ஒருத்தவங்களை போய் பாக்குறாங்க. செல்வி அக்கா கிட்ட ஏற்கனவே என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு பெருசா எதுவும் கேட்காம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய புது அயன் பாக்ஸே கேக்குறாங்க. ஒரு ஃப்ரேம்ல அந்த அக்காவும் ஐயாவும் வெளியில நிப்பாங்க. அப்ப பழைய அயன் பாக்ஸ் ஒன்னா அந்த ஐயா பயங்கர கெட்டியமா புடிச்சிட்டு இருப்பாங்க. அது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பழசா இருக்கு அப்படின்றது. செல்வி அக்கா கேட்ட மாதிரியே புது அயன் பாக்ஸும் வந்தாச்சு. அதை வாங்கிட்டு அதுல வேலை செய்யும் போது அவங்களுடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய நன்றியை சொல்றாங்க. ஆனா அப்பவும் முகமது ஆஷிக் அவர்கள் இல்ல இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட வேணாம் அப்படின்றத திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னால முடியுது, எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுது, நான் உதவி செய்யறேன். அதை நீங்க வாங்கிக்கிறீங்கன்றதுனால கையெடுத்து கும்பிடணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லாரும் சரிநிகர் சமம் தான் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அவ்வளவுதான் இல்லைங்க. மனுஷனுக்கு மனுஷன் எப்போதுமே சப்போர்ட்டிவா இருக்கிறத தாண்டி அன்புன்றதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கும் வைரல் வீடியோஸ்க்கும் அப்டேட்ஸ்க்கும் பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.